வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நேற்று வந்த ஒரு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் பற்றி ஓகேங்களா. இதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஏஜ் லிமிட் போட்ட வீடியோக்கும் நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் போட்ட வீடியோக்கும் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அகாடமி நம்பருக்கு மேம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, இவ்வளோ வந்துட்டு ஏஜ் லிமிட் எக்ஸாம்ஸ் இவ்வளோ இருக்கா ஹிஸ்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்துட்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலேஜ் டிஆர்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்டல் கிளியராக எல்லாத்தையுமே பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன எப்படி எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தனியாக சிலபஸ் மட்டும் நான் வந்து தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்துட்டு திவாலிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டிஸ்கஷன் டீம் கூட போயிட்டுருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4000 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் டிஆர்பிக்கு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ தற்போது ரேஞ்ச் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. வேகன்சி அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 2708 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ மேம் இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணல, இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்து 1110 பே ஸ்கேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57,700 1,82,400 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் அமௌண்ட் வந்து வரும் ஓகேங்களா. எங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதாவது பிஎட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேகன்சின்னு பார்க்கும்போது 2708. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து எப்படி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லாக் வேகன்சின்னு சொல்லுவாங்க, அதில் 72 வேகன்சிஸும், ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் வந்துட்டு 3 வேகன்சிஸும், ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பிரசிடென்சி காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் வேகன்சிஸ் கரண்ட் வேகன்சிஸ்ன்னு பார்க்கும்போது 2630 வேகன்சிஸ் தான் ஓகேங்களா. சரி ஓகே மேம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எப்போ அப்ளிகேஷன் பண்ணணும், நான் வந்து இப்போ டெட் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு டெட் கிளியர் பண்ணல மேம், இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கான விளக்கமும் நான் பின்னாடி சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/10 அதாவது நேற்று வந்திருந்தது. ஸோ அப்ளை வந்துட்டு 17 இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் சப்மிஷன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் 10th 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டிஆர்பி வந்து டெட் வந்து நவம்பர் 1 and 2 எழுதுவோம், பேப்பர் 1 and பேப்பர் 2. அது முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி படிக்க. ஸோ வந்து குரூப் ஃபஸ்ட்டு பிஜி டிஆர்பி, அப்புறம் குரூப் 2 போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் டிஆர்பி வந்துடும். காலேஜ் டிஆர்பி உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த கையோட உங்களுக்கு அதை போயிட்டே இருக்குமோ, அந்த ஸ்டடி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நெட்டுமே வந்துடும், டிசம்பர் மந்த்தும் ஜூன் மந்த்தும். ஸோ வந்து நீங்கள் எது கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து 10th அன்றைக்கி சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைனா வந்துட்டு உங்கள் இனிஷியல்ஸ் மாற்றிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது நேமில் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் 11/11 நீங்கள் 13/11 வரைக்கும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்போனா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்போனா 20ஆம் தேதி 12ஆம் நாள் 2022 டென்டிவ்ல தான் நடக்கும் ஓகேங்களா. அதாவது 20th டிசம்பர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன், எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் காலேஜ் சேவி வரும்னு சொல்லிட்டு 10 டேஸ்க்குள்ளன்ட்டு. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்து எக்ஸாக்டாக ஒரே ஒரு மந்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து லேட்டரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேக்லாக் பொறுத்த வரைக்கும் 72 வேகன்சிஸ், ஷார்ட் ஃபால் பொறுத்த வரைக்கும் 3. இப்போ வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணால் இயரிங் இம்பேர்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது இருக்கலாம், டிசேபிள் இருக்கலாம், அந்த பர்சன்ஸ்க்கு 3. எக்ஸ்பெஷலி எங்கன்னா ஒரு ரெக்யூர்மெண்ட் ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஏரியாவில் போடுவாங்க பிரசிடென்சி போன்ற காலேஜில் ஓகேங்களா. ஸோ கரண்ட் வேகன்சி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி வந்து 2630 வேகன்சிஸ் தான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1-2 வேகன்சிஸ் வந்து தமிழோ இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாக்ல 72 போஸ்டிங்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது கேரட் ஃபார்வர்ட் வேகன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்கும்போது எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து 4. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்த வரைக்கும் 1 தான் இருக்குது ஓகேங்களா. பிசியில் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது, அது கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்துக்கு இருக்குது, ஆங்கிலத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மேஜர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே 2 ஒரு போஸ்ட் தான் இருக்குது பேக்லாகில். ஸோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு மேஜர், கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு போஸ்ட்டு,
கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு போஸ்ட் தான் இருக்குது. ஸோ கரண்ட் வேகன்சிஸ் பார்க்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரியில் 21 வேகன்சி இருக்குது. பயாலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பாட்னி பொறுத்த வரைக்கும் 93 வேகன்சிஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. பிளான்ட் பயாலஜி இல்லை பிளான்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 22. ஸோ பாட்னி படித்தவங்க பயாலஜி பிளான்ட் டெக்னாலஜிலும் எழுதலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் மேஜர் வேணும், ஓகேங்களா. ஸோ கிராஸ் மேஜர் தான் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணியிருந்தா ஹிஸ்ட்ரி இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி மேஜர்ஸ் பண்ணியிருக்கணும், காமர்ஸ்னால் தாண்டி உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து காமர்ஸோ சில மேஜர்ஸ் எல்லாமே அளவு கூட பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக பண்ணியிருந்தால் யூஜிபிஜி வந்து ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி பண்ணேன் இல்லை வந்து நானோ ஃபிசிக்ஸ் பண்ணேன் அப்படின்றதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, யூஜி டிகிரி. அந்த டிகிரி வந்து நீங்கள் வந்து டேரெக்டான ஒரு கோர் பேப்பர் படிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் எப்படி படிப்பாங்கன்னா யூஜி வந்து ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இல்லை பிஜி வந்துட்டு இல்லை யூஜி வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு பிஜி போடும்போது அவங்க வந்துட்டு எம்பிஏ, எம்சிஏ அந்த மாதிரி எம்எஸ்டபிள்யூ அந்த மாதிரி ஒர்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, ஓகேங்களா. நீங்கள் வந்து டேரக்ட் மேஜர்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் யூஜியில் கெமிஸ்ட்ரி டேரெக்டாக பண்ணி நீங்கள் பிஜி வந்து எடுத்துருக்கலாம். மாஸ்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து பயோகெமிஸ்ட்ரியோ இல்லை நானோ ஃபிசிக்ஸோ இல்லை பயோடெக்னாலஜியோ பயோ பிளான்டிங்கோ எடுத்துருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 182 வேகன்சி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பாட்னி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே அதிகம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டில் வேகன்சிஸ் அலாகேட் பண்ணியிருக்காங்க, 182. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 67. ஸோ பாருங்கள் 182 + 67 ஆட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹையஸ்ட் வேகன்சி கெமிஸ்ட்ரிக்கு 187 வேகன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஜென்ரல் எவ்வளோ வருது, பிசியில் எவ்வளோ வருது, பிசி விமென்ல எவ்வளோ வருது, பிசிஎம்ல எவ்வளோ வருது, எம்பிசி டிஎன்சியில் எவ்வளோ வருது, எஸ்சி எஸ்டியில் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் அகாடமிக் குரூப்லேயோ இல்லை இதில் கூட கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163, இதுவுமே அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு 9 போஸ்ட் இருக்குது. காமர்ஸில் காமர்ஸ், மார்க்கெட்டிங்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ்லாம் அந்த மாதிரி. ஸோ அது காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. காமர்ஸில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கான போஸ்டிங் 17 இருக்குது. காமர்ஸில் கோஆப்ரேஷன் படிச்சிருக்காங்க, 12 போஸ்டிங். காமர்ஸில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்ற ஒரு இது படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட்டு. சரி, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பிஜிடிஆர்பி ஆகட்டும், யூஜிடிஆர்பி ஆகட்டும், காலேஜ் டிஆர்பி, டெட்டு, நெட்டு எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே ஹையஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் பயாலஜி இருக்கும். ஸோ அந்த பாவப்பட்ட ஜென்மம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரியோட பாவப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இவங்க தான், ஓகேங்களா. அந்த ஜியாகிரஃபி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஹையஸ்ட் போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 406. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 103 போஸ்டர்ஸ் இருக்குது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 43. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எஜுகேஷனுக்கும் தனியாகவே, அதாவது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் உங்களுக்கு ஜாப் போடுவாங்க. அப்படி இல்லைனா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட்க்கோ எம்எட்க்கோ நீங்கள் போவீங்க, ஓகேங்களா. அது அட்டானமஸாக இருக்கலாம், மேபி மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் தான் போடுவாங்க. அட்டானமஸ் தான் நீங்கள் டெட்டு முடிச்சுட்டு மேபி அட்டானமஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 பேப்பர் ஆகும். எலக்ட்ரானிக்ஸும் கம்யூனிகேஷனும் படித்தவங்களுக்கு 5 வேகன்சிஸ். என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வேகன்சி. ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி. சரி, ஓகே. ஹோம் சயின்ஸ் அப்படின்ற போது ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டயட்டிக்ஸோ படிச்சிருந்தாங்கன்னா 6, ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிச்சிருந்தாங்கன்னா 4 வேகன்சி, ஃபுட் நியூட்ரிஷன் படிச்சிருந்தாங்கன்னா 8 வேகன்சி. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, 70 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அவ்வளோதான், 71 வேகன்சி. ஸோ பாருங்களேன், ஜியாலஜி 20. நம்மளாம் டேரக்ட் மேஜர் தான் ஆக்சுவலாக. நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படின்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான், ஓகேங்களா. நம்ம 4மே வந்துட்டு இவங்க ஹார்ட்ஸில் வருவோமா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, காமர்ஸ் எல்லாமே. தமிழ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க வருவாங்க, பட் ஆனால் அவங்க தமிழ் தனி கேட்டகரியில் வரும். அப்படி பார்க்கும்போது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு 71 போஸ்ட்டு, ஜியாகிரஃபிக்கு 70 போஸ்ட்டு, ஜியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வாட்டரை பற்றி படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 20 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி தாண்டி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. நீங்கள் பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 4 போஸ்ட்டு, ஹிஸ்ட்ரியில் எஜுகேஷன்ஸ்க்கும் ஒரு போஸ்ட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 31 வேகன்சி இருக்குது. அப்புறம் ஹெச்ஆர்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேங்களா. எம்பிஏ படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஒரு போஸ்ட்டு. ஹியூமன் ரைட்ஸ்க்கு 2 போஸ்ட்டு, இந்திக்கு 4 போஸ்ட்டுக்கு வேகன்சி. இன்ஃபர்மேஷன் ஐடி பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10 போஸ்ட் இருக்குது. இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்ல கூட ஹிஸ்ட்ரி படித்தவங்க மேபி அப்ளை பண்ணலாம், பட் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா. அவங்களுக்கு 3 போஸ்ட் இருக்குது. இந்தியன் மியூசிக் பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. ஒரு போஸ்ட் வந்து ஜென்ரலில் இருக்குது, இன்னொன்று விமெனில், எஸ்சிஏ விமெனில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில், விமெனில், பிசி ஜென்ரல் விமெனில், பிசிஎம்மில் எதுவுமே இல்லை.
ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏல மொத்தமாக சேர்த்து 7 போஸ்ட் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 205, இங்கிலீஷ்க்கு அப்புறம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். மைக்ரோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் 25 போஸ்ட் இருக்குது. மெரைன் பயாலஜி அதாவது கப்பலில் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மெரைன் பயாலஜி பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் எஜுகேஷன்னா நம்ம பிஎட் காலேஜஸ்க்குலாம் வந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த டீச்சர்ஸ் வந்து எஜுகேஷன் டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியோட எஜுகேஷனும் பார்த்தோம், தென் எல்லா சப்ஜெக்ட்ஸோட எஜுகேஷன்ஸுமே பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதான் எஜுகேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். 1 செகண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மலையாளம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 23, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வெறும் 27, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 152. ஃபிசிக்கல் சயின்ஸில் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 4, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4, சைக்காலஜி படித்தவங்களுக்கு 3, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு 54, சோசியாலஜிக்கு 3, சோசியல் ஒர்க் இருக்கவங்களுக்கு 15. சான்ஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் 4 போஸ்ட்டு. சான்ஸ்கிரிட்லாம் எங்கள் காலேஜில் இருந்ததுங்க, ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் எல்லாமே இருந்தது. ஸோ அப்படி சான்ஸ்கிரிட் படிச்சுட்டும் ஜாபுக்கு வரவங்க இருப்பாங்க. மேக்ஸிமம் அட்டானமஸ் காலேஜில் இருக்கும். ஓகே, தன்னாட்சி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்டானமஸ் காலேஜில் சான்ஸ்கிரிட் இருக்கும். எஸ்பெஷலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர்த்து அட்டானமஸில். டூரிசம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேப்பராக படிச்சிருப்போம் மிஸ்டி, 10 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ் பொறுத்த வரைக்கும் 309, பரவாயில்லைங்க இந்த முறை. தெலுங்கு, உருது 2, 3 இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்து 21. வைல்ட் லைஃப் பயாலஜி பொறுத்த வரைக்கும் 5 போஸ்ட் இருக்குது. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 98 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2230 போஸ்ட் இருக்குது. ஸோ வந்து ஜிடி அதாவது கம்யூனல் டேர்ம் தமிழில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 2 இருக்குது. டோட்டல் 3, அதாவது வந்து அந்த டிசேபிள் பர்சன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனுக்கான ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. விமன்ஸ் ரிசர்வேஷன் எப்படி, தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க 10th பேஜில். ஓகேங்களா, ஸோ அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எதில் வந்துட்டு போஸ்ட் கொடுப்பாங்க, எந்த ஷெட்யூல்ஸில் அவங்க வருவாங்க, எப்படி வந்து போஸ்ட் இருப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 57 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 55, 56, 57 அப்படி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ அந்த கணக்கு எடுப்பாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கணக்கு எடுப்பாங்க. இவங்க ஜூலை 1ஆம் கணக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் 55% எடுப்பாங்க. இதுதான் காமன் ஆக்சுவலாக. சரிங்க, கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்க நினைக்கிறேன் காலேஜ் பின்னாடி, கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீ பீரியடில் கிடைச்சதுனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஈக்குவலன்ட் கிரேட்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை அலைட் ஃபாரின் யூனிவர்சிட்டி எங்கே படிச்சினாலும் 55% மேலே எடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அது வந்து 55லேருந்து 50% வந்து பிஎஸ்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணி மார்க்ஸ் எடுத்துருக்கணும் உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். இல்லைனா செகண்ட் என்ன ஃபுல்ஃபில் என்னன்னா நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது நெட்டு பொறுத்த வரைக்கும் யூஜிசியில் இல்லை சிஎஸ்ஐஆரில் நெட் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஸ்லெட்டில் செட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த சப்ஜெக்ட் அது வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைனா பிஎஸ்டி டிகிரி வந்து யூஜிசி மூலிமா நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இதான் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ். இல்லைனா எம்ஃபில் இல்லை பிஹெச்டி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஓகேங்களா, அதுவும் ரெகுலரில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்னென்னா வந்துட்டு அதாங்க நெட்டு செட் தேவை சொல்லியிருக்காங்க, அப்புறம் பிஹெச்டி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அவள் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி அப்ளை பண்ணணுன்றதுலாம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்கங்க. ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மேலே சொன்னது தான். அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி டிஆர்பிஆர் போர்டு அதுக்குள்ளே தான் போய் அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்டென்ட்டும் பண்ணியிருக்காங்க டேட் ஆக்சுவலாக அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணிக்கோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் டிசேபிள் பர்சன் இவங்களை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 600 ரூபா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒன்று எஸ்எம்எஸ் அலர்ட் வரும். அதாவது நீங்கள் பே பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட மொபைல் நம்பருக்கு வரும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் பண்ணலாம், இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு மூலமா டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மெசேஜஸ்மே வரும். ரீஃபண்ட் பொறுத்த வரைக்கும் த அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th அதாவது எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th அதாவது ஹையர் செகண்டரி கிரேடோட மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 4, 5, 6 அதாவது யூஜியில் முடிச்ச மார்க் ஷீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ் வந்து ஃபுல் செமஸ்டர்
சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க, அது சப்மிட் பண்ணும். ஸோ யூஜி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கன்சல்டேட் மார்க் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கணும். அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா மார்க்ஸோடைய மார்க் ஷீட்ஸோட எல்லா செமஸ்டருமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் பிஜிக்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பிடிஎஃபில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இன்கேஸ் மார்க் ஷீட் கன்சல்டேட் இருக்கணும், ப்ரொவிஷனல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎட்லேயும் சேம் அப்ளிகேபிள் தான். இங்கே கன்சல்டேட் ஷீட் இருக்கணும், சிங்கிள் பிடிஎஃபில் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். எம்எட் பொறுத்த வரைக்கும் சேம் அதே. பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வைவா ஓஸ் அப்ரூவல் வந்து இருக்கணும். அந்த லெட்டர் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளிகேபிளாக இருக்கணும். நெட்டு செட்டுக்கு வந்து நீங்கள் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து அப்ளிகேபிள், அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்புறம் ஜிஓ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எவிடன்ஸ் வந்து இதான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டி நீங்கள் வந்து தமிழ் மீடியம் தானா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஏதாச்சும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா முன்னாடி, இல்லை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தென் வந்து அதுக்கான ஸ்கூலுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேபி நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து ஜெண்டர் சர்டிஃபிகேட்டாக ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்டி வந்தால் வந்து ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் கிட்ட வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கும். எஸ்சி எந்த தாசில்தார் நேட்டிவ் அதாவது தாலுக்குடி தாசில்தார் கேண்டிடேட் கிட்ட வாங்கியிருக்கும். அதே பிசி எம்பிசி டிஎன்சி இருந்தால் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூடிய தாசில்தார் கிட்ட வாங்கியிருக்கும். அதாவது ஸ்பெஷல் டெபுட்டி தாசில்தார் கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69% கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வேறு என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் டிசேபிள்டாக இருந்தால் அதுக்கான இப்போ வந்து ஹியரிங் இம்பேர்டாக இருந்தால் அதுக்கான டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ஓசினா ஒன்றுமே இல்லை, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கணும் கையில். ஓகேங்களா? அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்படிலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும், என்ன குவாலிஃபைக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குவாலிஃபை மார்க். இது விச் வில் நாட் பி இன்க்ளூடட் ஃபார் ரேங்கிங். நீங்கள் ரேங்க் எடுக்கிறீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி மாதிரி தான் உங்களுக்கு அந்த 30 மார்க் இல்லை 17 மார்க் எடுத்தால் வந்து உங்களுக்கு குவாலிஃபை பாஸ் மார்க். ஓகேங்களா? நீங்கள் அதில் பாஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் பி அண்ட் சி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எம்சிக்யூ டைப்பில் நடக்கும். ஷெல் பி ஃபிக்ஸ்டட் 200 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 30 மார்க்ஸ் அப்படின்றது வெயிட்டேஜ் மார்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 200 மார்க்கு 30 மார்க்ஸ் வெயிட்டேஜ் மார்க் இருக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்காக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ மார்க்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 30 எம்சிக்யூ வரும். பார்ட் ஏ அதான். இது வந்து கம்பல்சரி, இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லைனால எல்லாருக்குமே கம்பல்சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பார்ட் 1ல் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்னா போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டாண்டர்ட் 200 மார்க் எழுதுவீங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 150 மார்க் எழுதுவீங்க. பார்ட் ஏ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா 4 நோனில் எழுதுவீங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பிஜிடிஆர்பியில் நீங்கள் 12 அக்டோபர் எழுதுனீங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 20 மார்க்குக்கு 20 கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸ்னால் அப்போ 40 மார்க்ஸ் வந்துருமா. அதுக்கப்புறம் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு 1 மார்க்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ 50 மார்க்கில் நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ். மேக்ஸிமம் 17.5 இவங்க கொடுத்துருக்கிறது 30. ஓகேங்களா? ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈச் கொஷின்ஸ் கேரி ஆன் 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா? அப்போனா 150 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பார்ட் பியில். இதுவுமே எல்லா கொஷின்ஸுமே கம்பல்சரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் செலக்டட் சப்ஜெக்ட் உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்டட் சப்ஜெக்டாக இருக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் தான். பேப்பர் 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எழுதுவீங்க. 1 hour எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எஸ்ஏ டைப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் 300 words to 250 350 வரைக்கும் இருக்கணும். 50 மார்க் கேரியன் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி யூஜிசியில் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் ஆயிருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அகாடமிக் இயர் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் தரும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஆல்ரெடி டீச்சிங்கில் இருக்கவங்களுக்கோ இல்லை இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கவங்களோ வந்து ரொம்ப பெனிஃபிட். இது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 15 மார்க் உங்களுக்கு தருவாங்க. இன்டர்வியூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twice the number of persons will be called an interview. இப்போ வந்துட்டு மோர் தென் 5 பேர் வந்து ஒரு வேகன்சி ஒரு 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேகன்சி இருக்குன்னா 5 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 பேரை வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 230 மார்க். ஓகேங்களா?
ஸோ பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் சேர்த்து ஒரு மினிமம் மார்க் இருக்கும்ல. இப்போ வந்து எப்படின்னா, நீங்க குரூப் 1, குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி 40% ஆஃப் த மார்க், அதாவது இந்த 230ல 40% மார்க் எடுத்தா பாஸ் அவ்வளதான். எலிஜிபிள், ஜஸ்ட் நீங்க பாஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கோ இல்லை இன்டர்வியூலாம் கூப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டேன் அவ்வளோதான். ஸோ அது மட்டும் பொறுத்து இல்லாம என்னென்ன வந்துட்டு கவர் ஆகும் ஜென்ரல் டாபிக் பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த இடத்துல தான். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கானமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் வரும். நம்ம இதில் பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஒரு பேப்பர் படித்தோம், அலைட் படிச்சிருப்பீங்க. 2-3 இயர்ஸுமே அது படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி முடிச்சவங்க. ஸோ அதுவுமே ஓகேவா இருக்கும். இந்தியன் எக்கானமியுமே நீங்கள் எலக்டிவ் பேப்பரோ இல்லைனா வந்து இதாக எடுத்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் ஜுவாலஜி எடுத்தேன். நிறைய பேர் எலக்டிவ் பேப்பரை வந்துட்டு எக்கனாமி கூட எடுத்துக்கலாம். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியில் கவர் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரியும் நம்ம நல்லா கவர் பண்ணிட்டோம். 10th யூனிட்டும் பக்காவாக இருக்கும். எக்கனாமிக் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த எக்கனாமிக் படிக்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆல் ஓவர் எல்லாமே நல்லா பண்ணும். சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லைட்டாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆல் ஓவர் எல்லா கோர் பேப்பர்ஸ் மேஜர்ஸ் பேப்பர் எடுத்தவங்களும் நமக்கு வந்து கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கான்டென்ட் டெலிவரி லாங்குவேஜஸ்க்கு வந்து இவ்வளோ மார்க்ஸ்னால் கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் மெட்டீரியலாக நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் 5 மார்க். இல்லை டெலிவரி நீங்கள் வந்து எப்படி கிளியராக வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிளாக நீங்கள் வந்து பேசுறது ஆடிபிளாக இருக்கா, நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, உங்கள் வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து உங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து 5 மார்க்ஸ் தருவாங்க. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து வெல்லாக இருக்கீங்களா, உங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து 5 மார்க். ஸோ கான்டென்ட்க்கு டெலிவரி அண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 15 மார்க். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அந்த இயர்லாம் சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து பிஜியில் 50%, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நெட் செட்டில் வந்துட்டு 55% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மேஜர்ஸ் வருது அப்படின்னு பார்த்துருக்காங்க. 61 சப்ஜெக்ட் இருக்கு. 48 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி, பாட்னி, பிளான்ட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், காமர்ஸ். ஸோ காமர்ஸில் வரும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கும் டிஃபென்ஸ், எஜுகேஷன். ஸோ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்காக எல்லாமே வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இல்லை மியூசிக்ஸ் கூடமே வருங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 5, பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 21, பாட்னி பொறுத்த வரைக்கும் 96, டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 28, பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒன்று நான் மேலேயே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கவுண்டன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 1 வந்து பண்ணாங்களே, ஜென்ரலில் 1, பிசிஎம்மில் 1, பிசியில் 1, எஸ்சியில் 1, அந்த வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அங்கே செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே என்னென்னா, எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது நீங்கள் முடிச்சு பாஸ் ஆகிட்டிங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன ப்ரொவிஷனல்ஸ் எல்லாமே எப்படி சர்டிஃபிகேட் பண்ணணும், 1 சிங்கிள் பேஜஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் 55% நீங்கள் எடுத்துக்கணும். சாரிங்க, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெட்செட் மாட்டிக்கோங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்க இடத்துக்கு போயிடுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத் வந்து டிவைஸ் கொண்டு போகக்கூடாது, எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் போகும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில், பென் அதை மட்டும் கொண்டு போங்க. வேறு எதுவுமே பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து அலோட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மால் ப்ராக்டிசஸ் எதுவும் பண்ணக்கூடாது, எக்ஸாமினேஷனில் அன்ஃபேராக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பர்சன் கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது எக்ஸாமினேஷன் ஆல் சென்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இம்ப்ராப்பராக வந்து நீங்கள் எதுவுமே கேண்டிடேட்ஸ் கூட இல்லை எந்த கனெக்ஷன்ஸுமே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வேறு எதுவும் பெருசாக இதுக்குள்ளே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ வார்னிங்கும் உங்களுக்கு அதாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடினா ஜென்ரல் டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பிசினா பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்சினா டெனோட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்டிஎம்லாம் தெரிஞ்சிருக்கும். விஏனா விஷுவல், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அந்த அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. கேபினா கிலோபைட், அதெல்லாம் ஓகே தேவை. ஸோ இந்த இது பார்த்தீங்களா, இது இணைப்பு தான் சொல்லுவாங்க. இந்த ஜாதி சான்றிதழ் ஆகட்டும், மற்ற இணைப்பாகட்டும், நீங்கள் இப்படி தான் சர்டிஃபிகேட் வந்து தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்க்குலாம் நீங்கள் இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் ஆகட்டும், நெக்ஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்துட்டு
வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் பேர், தென் வந்து உங்கள் கிளாஸு, நீங்கள் எது தமிழ் மீடியமில் படிச்சீங்க அப்படின்றது எல்லாமே இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி பயின்றவங்களா, ஓகே, அந்த நீங்கள் வந்து தமிழ் மீடியமா அது பிஎஸ்டிமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பிஜி யூஜி வந்து நீங்கள் தமிழில் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்துட்டு ஹெட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி எந்த காலேஜஸ்லேயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எய்டரில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபோட்டோ ஒட்டணும். அப்புறம் நேமு, அப்புறம் ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட் காலேஜ் ஒர்க் பண்ணீங்க அது ஐடி, அப்புறம் ஹஸ்பண்ட் நேம் இல்லைனா வந்து ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த அகடாமிக் நீங்கள் முடிச்சிங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் யூஜி பிஜி லெவலில் டீச் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் வீக்ஸ் நீங்கள் எத்தனை பீரியட் வந்து டீச் பண்ணீங்க, அந்த டேட் என்ன, இந்த மந்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பிரின்சிபலோட சைன், நம்மளோட சைன் இருக்க மாதிரி இருக்கும். அத்தாரிசேஷனோடைய சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் காலேஜ் டிஆர்பிக்கான உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன அப்ளிகேபிள், நீங்கள் படித்ததுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குது, தென் வந்துட்டு எவ்வளோ வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்தமாக சொல்லிட்டேன். ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு கிளியராகவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சேலஞ்சிங் வீடியோவாக இருக்கும், அல்லது சிலபஸ் வந்து காலேஜ் டிஆர்பிக்கான சிலபஸோ இல்லை பிஇஓ எக்ஸாமுக்கான சிலபஸோ உங்களுக்கு போட்டிருக்கோம். ஏஜ் லிமிட் பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேணாம். ஏஜ் லிமிட் 57 வரைக்குமே இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, 57 ஆன்கோயிங்கில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏஜ் லிமிட் பற்றி தனியாக ஒரு வீடியோவும் போட்டாச்சு. அந்த வீடியோவுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்கள் வேர்ட்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டெட்டோடி சீரிஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேப்பர் 2க்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. திவாலி அப்போ ஒரு 1 டே மட்டும் திவாலி என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கான நம்ம வந்து சிலபஸ் போக ஆரம்பிச்சிடலாம். இல்லை மேம் டெட் நெட் செட்டில் நான் பாஸ் ஆகலை, 55% குவாலிஃபை மார்க் நான் வாங்கலைன்னா நம்ம பிஇஓக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து போகலாம். பிஇஓக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு போடுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு வந்துட்டு 8940787648 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ண. உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இல்லைனா கூட கீழே வந்து புரியலனா வந்துட்டு மேம் அகாடமிக் நம்பர்னு கேளுங்க. உங்களுக்கு அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.